10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுக்கு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 4 சாப்டர்லேருந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின், அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்லேருந்து ஒரு கலெக்ஷனை ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இது செகண்ட் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு எந்தெந்த சாப்டர்னா 5th சாப்டர் 8th சாப்டர் வரைக்கும் மட்டும் கேட்டுக்கிறோம். ஸோ அப்போ 2 போர்ஷனாக பிரித்து நம்ம 2 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கொஷின் பேப்பர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த ஐடியா படி நீங்கள் தனியாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து இந்த ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சரையும் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு நீங்களே அதை ஓனாக நம்ம ஏற்கனவே அதுக்கு கீயும் கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வீடியோவில். அதை வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களுக்கு அதை நீங்களே கரெக்ட் பண்ணக்கூடியதும், அதே மாதிரி தப்பு பண்ணுறோம் எந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் தப்பு பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதும்போது அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மிஸ்டேக்ஸை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம பப்ளிக் எக்ஸாம் போகும்போது நமக்கு அங்கே கேட்கக்கூடிய எல்லா கொஷின்லேயும் மேக்ஸிமம் 12 கொஷின்ஸ் நமக்கு புக் பேக்லேருந்து வரும். அந்த 12 கொஷின்ஸையும் எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்படியே 12 மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எத்தனை முறை நாம் எழுதுறோன்றது முக்கியம் இல்லை. எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்போல்லாம் இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க ஹெட்டிங் பாருங்கள், சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 alternatives and write down the option code and the corresponding answer கொடுத்துருக்கு. முக்கியமான இதுதான், ரைட் டவுன் த ஆப்ஷன் கோட் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஆப்ஷன் அதாவது ஒரு கொஷின் எழுதுறீங்க, ஃபஸ்ட்டு கொஷின் எழுதுறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஆன்சர் எழுதும்போது நீங்கள் அந்த ஆப்ஷன், அதாவது ஏவா பியா சியா டியான்னு எழுதணும். அப்போது நீங்கள் பின்னு எழுதுனீங்கன்னா பி பக்கம் இருக்கக்கூடிய 25 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றதையும் எழுதணும். வெறுமனே பி மட்டும் போடக்கூடாது. அதே மாதிரி சிம்பிளாக 25 ஸ்கொயர் யூனிட்ஸ் மட்டும் போடக்கூடாது. ஆப்ஷன் அந்த கோடு இருக்கணும், அதே மாதிரி ஆன்சரும் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எக்ஸாமில் சொல்லுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த திரும்ப திரும்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.